இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. யாருக்கு என்னாச்சு? சொல்லுங்க சித்தப்பா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இல்ல மாயா, அது சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. இந்த பார்வதி ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வினையெல்லாம் தேடி வருது. ஏன் சித்தி என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தீருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை, போ. ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல. அந்த ரைஸ் மில்ல வாங்கணும்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா, பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும்? அதுக்கு நிறைய செலவாகும்ல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அவ சரியான வில்லங்கம் பிடிச்சவ. அவ்வளவு உறுதியா ரைஸ் மில்ல வாங்கணும்னு நிக்கிறாளே, அப்போ கண்டிப்பா பணத்துக்கும் எல்லாத்துக்கும் வெளியில ஏற்பாடு பண்ணிருப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. நான் அதட்டி கேட்டா திரும்பவும் எங்கேயாவது போய் குதிச்சு தொலைச்சிருவாளோன்னு அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. அதான் இப்போதைக்கு அவ கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். இது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரால தாங்கிக்க முடியாதுமா. தம்பியே இப்படி பண்ணிட்டானேன்னு மனசு உடைஞ்சு போயிருவாரு. இந்த பார்வதியை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுவேன். ஆனா அவ அண்ணன் கிட்ட போய் ஏதாவது சண்டை போட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனையை வர வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் மாயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சித்தப்பா. இப்ப நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்காம போயிருந்தா பார்வதி சித்தி என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. இவ இப்ப ரைஸ் மில்ல வாங்குறேன்னு பணத்துக்காக எங்கேயாவது கேட்க போய் அது அண்ணனுக்கு தெரிஞ்சா, தம்பி இப்படி சொல்லாம தனியா மில்லெல்லாம் வாங்க போறானேன்னு அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் மாயா, என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டிப்பா பணத்துக்காக சித்தி ஆல்ரெடி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி பணத்தை ரெடி பண்ண போறாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். ம், அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரி மாயா. ம்.